வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி நிலவர ஆய்வறிக்கை. மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் நீடிக்கிறது. இது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த நிகழ்வை நோக்கிய ஈர்ப்பு தொடர்ந்து இருக்கிறது ஒரு பக்கம். மேலும் பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதியை நோக்கிய காற்று மேற்கத்திய இடையூறு நோக்கி திரும்ப இருக்கிற நிலையில் குஜராத் கடலோரம் புதிய காற்று சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த காற்று புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி குஜராத் கடலோரம் உருவாகியிருக்கு. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் அதாவது அது இங்கே உருவானதல்ல, மேலடுக்கு சுழற்சியாக ஈரான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் எல்லை பகுதி வழியாக தெற்கு குஜராத் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சிக்கு இந்த கிழக்கு திசை காற்று பயணிக்க தொடங்கிவிட்டது. இப்போ எங்கெங்கெல்லாம் நிகழ்வு இருக்கு பாருங்க. குஜராத்தில் ஒரு காற்று சுழற்சி, கேரளா கடலோரம் ஒரு காற்று சுழற்சி, குமரி கடலில் ஒரு காற்று சுழற்சி. இவையெல்லாம் என்ன செய்யுதுன்னா கிழக்கு காற்றை பல்வேறு விதமாக பிரிக்கிறது. கிழக்கிருந்து காற்றை கொண்டு வருவது குமரி கடல் காற்று சுழற்சி. கிழக்கு திசை காற்றை கொண்டு வருவதற்கான காரணம் கடல் வெப்பம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் 29 டிகிரி இருக்கிற காரணத்தினாலே, தொடர்ந்து வலுவான கடல் நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே வலுவான சுழற்சிகளும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. இலங்கைக்கு தொடர்ந்து கோடை என்று கூட குளிர்காலம் என்று கூட இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் காலையிலிருந்து ஓயாத மழைப்பொழிவு, அதாவது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பிரியக்கூடிய காற்று, கேரள பகுதியை நோக்கி, வடக்கு கேரளா கர்நாடக பகுதியை நோக்கி செல்லக்கூடிய காற்று, அதாவது குளிர்காற்று வெப்பநீராவி சந்திப்பு தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாமல்லபுரம், கல்பாக்கம், கேளம்பாக்கம் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மழை காலையிலிருந்து கனமழையாக கொடுத்து கொண்டே இருந்த நிலையில் கேளம்பாக்கத்தில் குவிந்த காற்று இப்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. திருப்போரூர் இந்த பகுதியெல்லாம், செங்கல்பட்டுலாம். இப்போ இந்த வடக்கு மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று காரணமாக இரு காற்று இணைவு சென்னை மாநகரத்திற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகள், சிறுசேரி, தாம்பரம், மேலும் குன்றத்தூர், அதே போல மீனம்பாக்கத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் காற்று நன்றாக குவிய தொடங்கியிருக்கு. தென் சென்னை, பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், அதே போல கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலை, ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆர் சாலையெல்லாம் கனமழை இப்படி தொடர்ச்சியாக கொடுக்கிறது. கடுமையான ஒரு வியப்பூட்டு மழையாக, அச்சுறுத்து மழையாக பொழிய தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையோட தெற்கு பகுதி, தாம்பரம், குன்றத்தூர் பகுதியில் கனமழை, பல்லாவரம், குரோம்பேட்டை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் மற்றும் கந்தன் சாவடி, அப்படியே திருவான்மியூருக்கு தெற்கே உள்ள எல்லா பகுதியுமே கனமழையாக தற்பொழுது பொழிந்து வருகிறது. அதே போல பள்ளிக்கரணை எல்லாமே. இப்போ இந்த மழைப்பொழிவு குன்றத்தூர் மற்றும் அதற்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி, தண்டலம், ஸ்ரீபெரும்புதூர்லாம் கனமழையாக ஆரம்பிச்சிருக்கு. தண்டலம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், அதற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய பூந்தமல்லி, பூவிருந்தவல்லி, திருமழிசை மற்றும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மழைப்பிடிப்பு சென்னை மாநகரத்திற்குள் நுழைய போகிறது. என்ன சார் வித்தியாசமாக இருக்குது? வடகிழக்கு, கிழக்கு,
பிறகு தென்கிழக்கு திசை காற்று, இப்போ தென்கிழக்கில், அதாவது கிழக்கு திசை காற்று தான் சென்னை தென் சென்னையில் நுழைவது, வட சென்னைக்கு பயணிக்கிறது காற்று. ஏனென்றால் சென்னைக்கு தெற்கே நுழையும் காற்று ராணிப்பேட்டை மாவட்டம் வழியாக ஆந்திர பகுதிக்குள் பயணிக்கிறது. இதன் காரணமாக இரு காற்று இணைவு நம்ம சொன்னோம்னா அதே தான், ஏற்கனவே கணிக்கப்பட்டதுதான். வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நீர்த்தால் வடக்கே அதிக மழை இருக்கும், நினைவு இருக்கிறதா? வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நிற்கிறது, வடக்கே அதிக மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஊடகங்களில் பார்க்க போறீங்க, சென்னையில் கொட்டு மழை என்ன சொல்லுவாங்க பாருங்க, வரிசையா எல்லா ஊரையும் பட்டியலிட்டு கொண்டு கனமழை பொழிகிறது, காரணம் என்ன என்று ஊடகங்கள்லாம் பேசு பொருளாகணும் கொஞ்ச நேரத்தில். இப்போ சென்னை மாநகரத்திற்கும் கனமழை பெய்ய போகிறது. இந்த மழைப்பொழிவு இப்பொழுது விலகுவதற்கு வாய்ப்பில்லை, நள்ளிரவு அதிகாலை வரையும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சுற்றுவட்டார மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையும் தொடரும். இப்பொழுது தென் சென்னை பொழிந்து கொண்டிருப்பது உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வரைக்கும் பொழிகிறது. அது அப்படியே சென்னையோட மத்திய பகுதி, அதாவது சைதாப்பேட்டை, டி நகர், வடபழனி போன்ற பகுதிகள், அசோக் நகர் எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர், துறைமுகம், அப்படியே மயிலாப்பூருக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே, அப்படியே எக்மோர், பாரிஸ் கார்னர், அப்புறம் பூந்தமல்லி ஹைரோடு ஃபுல்லாகவே அப்படியே மழைப்பொழிவை கொடுக்கும். பூந்தமல்லி ஹைரோடுக்கு, பூந்தமல்லிக்கு மழை தாம்பரத்துலேருந்து போகுது. அப்புறம் பாரிஸ் கார்னர் நுழைஞ்சு மழை எங்கே போகும்? திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு எண்ணூரில் நுழைஞ்சு கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டைக்கு போகும் காற்று மழை. காற்றுன்னா காற்று கிடையாது, இருக்கா மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இரு காற்று இணைவு வளிமண்டல காற்று. ஆகவே மழைப்பொழிவு சென்னை மாநகரத்திற்கு மேலும் தீவிரமடைய போகிறது. நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. நாளை குடியரசு தின கொண்டாட்டத்தின் ஒத்திகை போன்றவற்றுக்கெல்லாம் கடும் இடையூறு கொடுத்திருக்கோம். நாளை குடியரசு தின கொண்டாட்டத்திற்குமே மழை தூறல் இருக்கலாம். சார் என்ன சார் சென்னையே சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு மழை எப்போ சார் வரும்? 25ஆம் தேதியும் ஆயிட்டு மழையை காணும், 26 நாளை விட மழை முடியுதுங்கிறீங்க, வருமா வராதா? கேள்வி ஓடிட்டு இருக்கு உங்க மனசுல அத்தனை பேருக்கும். கண்டிப்பா உண்டு. இப்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே மழை மேகங்கள் திரண்டு உருவாகி கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்திற்கு கிழக்கையும் இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் உள்ளிட்ட புவனகிரி, சிதம்பரம், பிச்சாவரம், பரங்கிப்பேட்டையெல்லாம் மழை பொழிவு தொடங்கி இருக்கு, நல்ல மழை. ஏற்கனவே டெல்டாவில் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்த மழை தஞ்சாவூர் வரைக்கும் போய் அப்படியே செயலிழந்த வடிவத்தில் காணப்பட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் கடற்பகுதியில் இருந்து மேகங்கள் இன்னும் உருவாகும். இரு காற்று இணைவு அதாவது கிழக்கு காற்று வடமேற்கு நோக்கியும் பயணிக்கும், மேற்கு நோக்கியும் பயணிக்கும், தென்மேற்கு நோக்கியும் பயணிக்கும் நாளைக்கு. ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழை உறுதி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா 27ஆம் தேதி அதிகாலையுடன் மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை 27ஆம் தேதி மதிய மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக மேலும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூடுதலாகிறது மழைப்பொழிவோட நேரம். ஆக டெல்டாவிற்கு எதிர்பார்த்த மழை நாளை மதியம் மாலையிலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவில் எல்லாம் மேகக்கூட்டங்கள் திரண்டு உருவாகி கொண்டிருக்கிறது. மழை மேகங்கள் பாக் ஜலசிந்தி பகுதியிலையும் டெல்டாவிற்கு கிழக்கே வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவு தொடங்க போகிறது. கடல்ல மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழையாக நாளை அதிகாலை அமையும் என்று, காலை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை அனைத்து மாவட்டங்களுக்குமே குடியரசு தின கொண்டாட்டத்தில் மழை குறுக்கீடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே டெல்டா மாவட்டங்களில் நாளை மதியம்லாம் கனமழை இருக்கு. அதாவது நாளை மாலை வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட மழை நாளை மதியமே மழை கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும் போல இருக்கு. நாளை மாலை 6:30 மணி 7 மணி வரைக்குமே மழை இருக்கு. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டைக்கெல்லாம் இனிமேல் மழைப்பொழிவு நன்றாக தொடங்கும். நாளை மாலை வரை மழை இருக்கு. இரவு வரை கூட தொடரலாம் டெல்டாவில் மழை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை சேலம் மற்றும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குங்க. நான் எந்த மாவட்டத்தையும் சொன்னால் எங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ இருக்குது சார்னு கேட்காதீங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. தென்மேற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் காற்று, கிழக்கு காற்று பிரிந்து பயணிக்கும் என்பதனால 27ஆம் தேதி காலையும் தாண்டி மதியம் வரைக்கும் கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது.
இன்றைய போலவே நாளையும் டெல்டாவில் மழை தொடர வாய்ப்பு இருக்கு. மேற்கு மாவட்டங்களில் தொடங்க போகிறது. நாளை அதிகாலை, காலை, பகல் எல்லாமே நல்ல மழை இருக்கு. ஒதுக்கித்தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. முதல்ல ஒருத்தருக்கு கூடுதலாகவும், ஒருவருக்கு குறைவாகவும், ஒருவருக்கு நனைக்கும் மழையாகவும், ஒருத்தருக்கு மிதமான மழையாகவும், ஒருத்தருக்கு கனமழையாகவும் இருக்கும். யாரும் எதிர்பார்த்தீங்களா? சென்னையில் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்து விட்டது. இப்பொழுது சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுதலாகவே இருக்கும். நாளை காலை அறிவிக்கிறோம் பாருங்க, 15 சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் பெய்திருக்கலாம், 20 கூட எட்டி இருக்கலாம். அதுதான் பாருங்க, இப்போ நாளைக்கு அப்படி இருக்கும். ஒவ்வொரு இடங்களில் மிக கனமழை, அதிக மழை பொழிவு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இப்போ வடகடலோரத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு, சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக 27ஆம் தேதி மதியம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், 26ஆம் தேதி இரவு வரைக்கும் உள் மாவட்டங்கள், 26ஆம் தேதி மாலை 5:30-6 மணி வரைக்கும் டெல்டாவுக்கு இருக்கு. திருச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இரவு 7 மணி வரைக்கும் இருக்கு. புதுக்கோட்டைக்கெல்லாம் இரவு 7:30-8 மணி வரைக்குமே இருக்கு. நள்ளிரவு இருக்கு. உள் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் அதிகாலையும் தொடரும். அடுத்த நாள் கேரள எல்லையோரத்தில் 27ஆம் தேதி மதியம் வரை இருக்கும். கேரளாவிலையும் இருக்கும். அடுத்த நிகழ்வு பாருங்க, 30, 31 1ஆம் தேதி மழை. இலங்கையில் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. அப்போ டெல்டாவில் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிரட்டல் வானிலை, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மிரட்டல் வானிலை 30, 31 1ஆம் தேதி. அடுத்தது 5, 6, 7 பிப்ரவரி 5, 6, 7 இலங்கைக்கு வலுவான மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வலுவான மழை இருக்கிறது. அது டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும் ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 5, 6, 7 ஆனால் உள்ளே எல்லாம் இருக்காது. அது இப்பொழுது வரைக்கும் அந்த கணிப்பில் இப்படி அறிவிக்கிறேன். அடுத்தது 10ஆம் தேதிக்கு மேலும் ஒரு நிகழ்வு இருக்கு. 15ஆம் தேதி வாக்கில் மாத இறுதியிலையும் இருக்கு. நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இலங்கைக்கு வரும். ஒரு சில நிகழ்வுகள் வட இலங்கை, ஒரு சில நிகழ்வுகள் வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கும் எட்டும், தூத்துக்குடி கடலோரமும் எட்டும் இருக்கிறது. கண்டிப்பா பிப்ரவரியில் மழை இருக்கு. மார்ச்லையும் நிகழ்வு இருக்கு. ஆக ஒரு வித்தியாசமான இந்த வரக்கூடிய 2 மாதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காக எல்லாருக்கும் மழை பெய்யும்னு சொல்லி நீங்கள் எதையாவது பெரிய அளவில் திட்டம் போடுறாதீங்க. எந்த நிகழ்வு எந்த ஊருக்கு ஏற்றுன்னு சொல்ல முடியாது. இலங்கைக்கு உறுதியாக மழை உண்டு. அவ்வப்பொழுது டெல்டா மற்றும் தென்கடலோரத்திற்கு எட்டி பிடிக்கும். இது உறுதியாக இருக்கு. ஆனால் மழை நிகழ்வுகள் மாதத்திற்கு 3 நாள் இருக்கு. கொஞ்சம் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியா சீரா சமமா கனமா பெய்யும்னு சொல்ல முடியாது. ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான வானிலையா இருக்கும். இப்போ யாரும் எதிர்பார்த்தீங்களா? மாமல்லபுரத்தில் அவ்வளோ மழை, கேளம்பாக்கம் எல்லாமே மழை தான். அதே போல் துறைப்பாக்கம், முக்கியம் துறைப்பாக்கம்லாம் கனமழை பெய்து வருகிறது. தாம்பரமே கனமழை. ஆகவே இப்படிப்பட்ட மழை இப்பொழுது தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய குடியரசு தின கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள்லாம் இன்றைக்கு நள்ளிரவில் மழை காத்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலை அறிந்து அனைத்து பணியும் செய்திடுங்கள். நன்றி.